வந்து கீவ் சப்ரேட்லேருந்து வரேன். இன்றைக்கு வந்து உங்களுக்கு பிறந்த நாள்னு சொல்லி 2 பேருக்கு 2 பேருக்காக இந்த பிறந்த நாள்னு சொல்லி தான் உங்களுக்கு 2 பேருக்குமே சேர்த்து தான் கிஃப்ட் வந்திருக்கு. உங்களுக்கு வந்து 7ஆம் தேதி பிறந்த நாள்னு சொல்லியும் உங்களுக்கு வந்து இன்றைக்கு பிறந்த நாள்னு சொல்லியும் 2 பேருக்கும் கொமனாக வந்து உங்களுக்கு நிறைய கிஃப்ட்ஸ் வந்து அனுப்பியிருக்கீங்க. யார் அனுப்பியிருப்பாங்க உங்களுக்காக? அக்காவா பேர்? இல்லையா, அந்த நேம்ல வரையில இல்ல. நீங்களும் கெஸ் பண்ணுங்க. இல்ல இல்ல இல்ல. பேர் இல்ல இல்ல, அந்த நேம்லயும் வரையில. நீங்க தான் பெஸ்ட் கெஸ் பண்ணணும். உங்களை எங்க இருந்து வருமானு உங்களுக்கு தெரியும் தானே. உங்களை ரொம்ப பிடிச்சாக்கெல்லாம் எப்படி எல்லாம் செஞ்சிருப்பாங்க. இல்ல, அக்கா அனுப்பல. ஆமா, நீங்க சொல்லுங்க உங்களுக்கு. ஆனா எப்படியும் கெஸ் பண்ணத்தான் வேணும். எப்படியும் சரி, அப்படியே அடுத்த கிஃப்ட் பாவம் அப்படியே யோசிச்சு வந்து. உங்க 2 பேருக்கும் வந்து பிறந்த நாளுக்காக வந்து ட்ரெஸ் மட்டும் தந்திருக்காங்க. இப்படி உங்களுக்காக ஒவ்வொரு கிஃப்ட்டுமே பார்த்து பார்த்தா வாங்கி தந்திருக்காங்க. யாரா இருக்கும்? இது வந்து 2 பேர்லயுமே ஒரு அக்கறையான ஒரு ஆளை தான் இருக்கும். சர்மினா. சர்மினான்றது யாரு? இல்ல இல்ல இல்ல. வாமன். வேற யாரும் இல்ல. அது நீங்க கெஸ் பண்ணுவோம். இல்லையே. சரி, அப்படி அடுத்த கிஃப்டையும் பாப்போமா? அப்படியே யோசிச்சு கொண்டு. இல்லையே. உங்க 2 பேருக்குமே வந்து பாதணியல் வாங்கி தந்துருக்கீங்க. இப்படி எல்லாம் உங்களுக்காக ஒவ்வொரு கிஃப்ட்டுமே வந்து உங்களை பற்றி நல்லா ஒரு புரிஞ்சு கொண்ட ஒரு ஆள் தான் இப்படி உங்களுக்கு அவ்வளோ கிஃப்ட் வாங்கி தந்துருக்கீங்க. இல்ல, அவையில அவையிட்ட இருந்து வரையில. சரி, அப்படியே அடுத்த கிஃப்ட் பாப்போம். இல்லையே. இல்ல, அவையில அனுப்பியல. வந்திருக்கலாம். இப்ப அனுப்பக்கூடிய ஆக்கள் இருந்தா அனுப்பியிருந்தானே உங்களுக்கு. அதை நீங்க தான் கெஸ் பண்ணணும். கெஸ் பண்ணுங்க. இப்ப நீங்க இப்ப சொல்லாட்டி இப்ப உங்களுக்கு அவ்வளவு கிஃப்டையும் ரெடி பண்ணிட்டாங்க. அந்த மனசுதான் கஷ்டப்படும். மிக்கி வலிக்கிட்டு மிக்கி நீங்க யாருன்னு சொல்லலையாமனு சொல்லி மிக்கி எல்லாம் கொண்டு போக போதான். மிக்கி கொண்டு போய் தான் சேர்த்து போட போதா?
சரி அப்படியே அடுத்த கிஃப்ட் என்ன பாமா உங்களுக்காக வந்து பிறந்த நாளுக்காக வந்து உங்களுக்கு ஒரு அழகான கேக்கும் வந்து வாங்கி தந்துருக்கீங்க. இப்படி எல்லாம் மாறா இருக்கு உங்களுக்கு இவ்வளவு கிஃப்ட் ரெடி பண்ணி தந்தது. வெளியாக அப்படி ஒருத்தரும் செய்ய மாட்டாங்களா உங்களுக்கு? உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படி யாரும் உங்களுக்கு 2 பேர்ட்ட பிறந்த நாளையுமே மென்ஷன் பண்ணி தான் இவ்வளவு வந்துருக்கு. 2 பேர்ட்ட பிறந்த நாளும் தெரிஞ்ச ஒரு ஆள், 2 பேர்லயுமே ஒரு அக்கறை உள்ள ஒரு ஆள் தானே இவ்வளவு கிஃப்ட் ரெடி பண்ணி தந்துருக்கு. ஆனா நான் இவ்வளவு நேரம் தந்த கிஃப்ட்ல உங்களுக்கு வந்து இதுக்குரிய ஆரண்டி கெஸ் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு இது அடையாளம் இருந்ததா? நீங்க 2 பேரும் கெஸ் பண்ணல. சரி யாரா இருக்கு ஒரு கடைசி சான்ஸ் பார்த்து சொல்லுங்க பாப்போம். யாருன்னு தெரியலையா? சரி இப்ப கடைசியா பார்த்து நீ இல்ல இப்ப நீங்க கடைசியா ஒரு சான்ஸ் தரலாம். ஆறாவது ஒரு ஆள் சொல்லுங்க. பிளேன்னு சொன்னா இப்ப மிக்கியோட சேர்ந்து சின்ன டான்ஸ் ஒன்று ஆடுவோம். அந்த மிக்கி ரெடி ஆயிட்டு 2 பேரும் ஒவ்வொரு ஆள் சொல்லலாம். இல்ல ஆறா இருக்குமென்றத கெஸ் பண்ணி சொல்லுவாங்க. எல்லாரையும் சொல்லக்கூடாது. இல்ல அந்த நேம் இல்ல. நீங்க ஒரு ஆள் சொல்லுங்க. இல்ல 2 பேரும் சொன்னது பிள்ளை. அதால வந்து இப்ப மிக்கியோட சேர்ந்து ஒரு சின்ன டான்ஸ் ஒன்று ஆடுவோம். சொந்தம் ஓர் ஆனந்தம் பந்தம் பேரானந்தம் கண்ணே உன் விழியா பிறர் கழுதா கண்ணீரும் ஆனந்தம் ஆனந்த பச்சை கிளிகள் தோளோடு பாட்டு குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இவ்வளோ நேரம் வந்து நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு கிஃப்ட் இவ்வளோ யார் ரெடி பண்ணி தந்துட்டு கெஸ் பண்ணாதபடியாக இவ்வளோ நேரம் வந்து நீங்கள் ஆடினீங்க. இப்போ இவ்வளோ நேரத்தில் நீங்கள் 6 இது வரைக்கும் கெஸ் பண்ணலையா யாரா இருக்குமென்றது? 5 பிள்ளைகளா? அப்படி இல்லையே பிள்ளைகளா? இல்லை பிள்ளைகள சைட்லேருந்து வேற இல்லை. வேற வந்து அம்மா அப்பா அப்படின்னு உங்களை அம்மா அப்பா சான்ஸ்ல வைக்க மாட்டாங்க. வேற யார் மாதிரி இருக்கா? சரி யாருன்னு பாமா அப்படியா? நீங்க எவ்வளவு நேரம் சொன்னது பிள்ளைன்னு சொன்னா நீங்க திரும்பி ஆடுவீங்களா? பிள்ளையா இருந்தா ஆடுவீங்களா? அடுத்தா ஆகணும். சரி யாருன்னு இருக்கா பாரு. சூரத்துக்குள்ள யாரா இருக்கு? சரி இனிமேல் குழுதெல்லாம் இப்ப நீங்க சொன்ன ஆக்கள்ல தான் இருக்கு. ஆனா ஒரு ஆள் தான் சொல்லணும். ஆறா இதுக்கு மட்டும் சுவர் பண்ணி ஒரு ஆள் தான் உங்களுக்கு இந்த ரெடி பண்ணி தந்துறீங்க. சுஜினாவா? அந்த நேம்ல இருந்து வரையில இல்ல அந்த நேம்ல இருந்து சார் யாருன்னு வாமா. மகள் துஜினா தான் உங்களுக்கு அவ்வளவு கிஃப்ட் வந்து எங்களை சர்ப்ரைஸ் விடாது தான் தெரியும். இப்படி உங்களுக்கு தெரியுமா முதல்ல இப்படி கிஃப்ட் எல்லாம் வருமா? இப்படி இது வரைக்கும் உங்களுக்கு சர்ப்ரைஸ் அப்படி வந்தது இல்லையா? இதான் ஃபர்ஸ்ட் டைமா உங்களுக்கு வந்து இந்த கிஃப்ட் உங்களை மகள் ரெடி பண்ணது உங்களை மகளை கொண்டு சொல்ல நினைக்கலையா நீங்க? சரி ஆனா உங்களோட மகள் வந்து இப்ப படிக்கிறாங்க. படிச்சு கொண்டே உங்களுக்கு வந்து ஆசை ஆசையா இந்த பிறந்த இந்த வருஷம் வந்து தான் உங்களுக்கு சர்ப்ரைஸ் செய்யணுமான்னு சொல்லி 2 பேருக்கும் இந்த பிறந்த நாள் இந்த வருஷம் வந்து உங்களுக்கு நல்லா அமையணுமான்னு சொல்லி உங்களுக்கு வந்து இந்த இவ்வளவு கிஃப்டையும் ரெடி பண்ணி தந்திருக்கா. உங்களோட மகளுக்கு சார்பாகவும் உங்களோட கிஃப்ட் சர்ப்ரைஸ் விடாகவும் உங்களுக்கு எங்களோட இனிய பிறந்த நாளில் வந்து Thank you.